வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். பஞ்சாப் ஜலந்தர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தாய் தன்னோட 13 வயசு பையனை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த தாயோட கோவத்தையும் அந்த பையனோட பயம் கலந்த முகத்தையும் பார்த்த போலீஸ் அதிகாரி என்ன நடந்தது, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த தாய் அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரமா உக்காந்துட்டு இருந்த அந்த போலீஸ் அதிகாரி அந்த தாய் சொன்ன விஷயத்த கேட்டதும் எந்திரிச்சு நின்று அடுத்து என்ன நடந்தது இப்படின்னு ஒன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஸ்டேஷன்ல இருந்த எல்லா போலீஸ் அதிகாரிகளும் அவங்களோட கவனத்தை வேற எங்கேயும் செதற விடாம அந்த தாயையும் அந்த பையனையும் சுத்தி இருந்து அவங்க சொல்ற விஷயத்த உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளோட கவனத்தை ஈர்த்து அவங்கள பயங்கர அதிர்ச்சியில ஆழ்த்தின இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பஞ்சாப் ஜலந்தர் மாவட்டத்துல பஸ்தி பாவாக்கல் அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துட்டு வர்ற ஒரு பெண்மணியோட பேரு தான் ரீட்டா. இந்த ரீட்டா அந்த ஏரியால இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. பொதுவா பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் சம்பளம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் டைம் முடிஞ்சதும் ஈவினிங் வீட்டுக்கு வர்ற அந்த டீச்சர் அந்த ஏரியால இருக்கிற எல்லா சின்ன பசங்களுக்கும் தன்னோட வீட்டுல வச்சு டியூஷன் எடுத்து அது மூலமாவும் சம்பாத்தியம் பண்றாங்க. வெளியில இருந்து பாக்குற நமக்கு அந்த டீச்சர் ஸ்கூல்லையும் சம்பாதிக்கிறாங்க, இது போக வீட்டுல வச்சும் சம்பாதிக்கிறாங்க. சோ கொடுத்து வச்ச வாழ்க்கைன்னு நினைக்க தோணும். சொல்ல போனா அந்த டீச்சருக்கு பண ரீதியா எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. ஆனா அவங்களோட பர்சனல் லைஃப்ல ரீட்டாவோட மனசு ஃபுல்லா பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை மட்டும் இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த கவலைக்கான காரணம் என்னன்னா, திருமண வயசை கடந்தும் இன்னும் வர மேரேஜ் ஆகாம வீட்லயே இருந்ததுதான். ரீட்டாவுக்கு பல இடத்துல இருந்து வரன் வந்திருக்கு. ஆனா வீடு வர வந்தவங்க பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜாதகம் சரியில்லை, பேர் பொருத்தம் சரியில்லை, மாலை பொருத்தம் இல்லைன்னு சொல்லி கை கழுவி இருக்காங்க. இது போக இன்னும் சில பேரும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அப்படி பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைய அல்லது மாப்பிளையோட குடும்பத்தை ரீட்டாவோட பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காம இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல காரணங்களால ரீட்டாவோட மேரேஜ் தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. வருஷங்கள் நகர நகர ரீட்டாவோட மனசுலயும் ரீட்டா பேரண்ட்ஸோட மனசுலயும் ஒரு வித கலக்கமும் பயமும் அதிகமாக இருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் வயசுக்கு வந்த பொண்ணை எத்தனை நாள் தான் வீட்லயே வச்சிருப்பேன்னு பாக்குற நேரம் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இன்னும் பல குடும்பத்துல இப்ப வர நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனையை சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கவலைய வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட மனசு காயப்பட்டிருக்கும். அதே மாதிரிதான் ரீட்டாவோட பேரண்ட்ஸும் தான் மனசுல உள்ள அந்த கவலைய சரி பண்றதுக்காக தான் பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியர் கிட்ட போயிருக்காங்க. இப்போ ரீட்டாவோட ஜாதகத்தை படிச்சு பார்த்த அந்த ஜோசியர் அந்த பேரண்ட்ஸ் பயந்த மாதிரியே உங்க பொண்ணு ரீட்டாவுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, அந்த தோஷம் தான் உங்க வீட்டுக்கு வர்ற எல்லா வரனையும் தடுத்து உங்க பொண்ணுக்கு இப்ப வர மேரேஜ் ஆக விடாம வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த பேரண்ட்ஸ் மாங்கல்ய தோஷத்தை சரி பண்ண ஏதாவது பரிகாரம் இருக்கா, நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க செய்யறோம், ஆனா எங்க பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் மட்டும் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஜோசியரும் மாங்கல்ய தோஷத்தை சரி பண்றதுக்கு ஒரு வித்தியாசமான பரிகாரத்தை ரீட்டாவோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஜோசியர் சொன்ன அந்த பரிகாரத்தை கேட்டு ஒரு நிமிஷம் ஷாக்கான அந்த பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பரிகாரத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல இதுவரை யாரும் கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான மற்றும் வினோதமான சம்பவம் நடந்திருக்கு. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. இப்போ அந்த மாங்கல்ய தோஷத்தை கழிக்க ரீட்டாவோட பேரண்ட்ஸ் ஒரு மைனர் பையனை தேடி இருக்காங்க. அப்பதான் ரீட்டாவுக்கு ஒரு யோசனை வருது. அதாவது தான் கிட்ட டியூஷன் படிக்க வர்ற ஒரு பையன் மூலமா தன்னோட தோஷத்தை கழிக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா எந்த பையனை செலக்ட் பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் தான் கிட்ட டியூஷன் படிக்க வர்ற 13 வயசான ராம் தான் இந்த தோஷத்தை கழிக்க சரியான நபரா இருப்பான்னு முடிவு பண்றாங்க. இந்த ராம பத்தி சொல்லணும்னா இந்த பையன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். ராமோட அம்மாவால தான் பையனுக்கு
ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது. அந்த அளவுக்கு இந்த குடும்பம் வறுமையில வாடி இருக்கு. அந்த குடும்பத்தோட வறுமைய தனக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைச்ச ரீட்டா ஸ்ட்ரெயிட்டா ராமோட வீட்டுக்கே போய் பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட, நான் உங்க பையனுக்கு இன்னும் நிறைய வீட்டு பாடம் சொல்லி கொடுக்கணும், சோ அவனை ஒரு வாரம் எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, அந்த ஒரு வாரத்துல அவனுக்கு எல்லா போர்ஷனையும் நான் கம்ப்ளீட் பண்ணிருவேன், நீங்க இந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்காக எனக்கு ஃபீஸ் எதுவும் கொடுக்க வேணாம், நான் ஃப்ரீயாவே அவனுக்கு இதை கத்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட பையனோட பேரண்ட்ஸ் ரீட்டா டீச்சர் தான் பையன் மேல உள்ள பாசத்துல தான் இந்த மாதிரி சொல்றாங்க. சோ தன்னோட பையனுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைச்சு தன்னோட பையனை ரீட்டா டீச்சர் கூட அனுப்பி விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாம ராமோட பேரண்ட்ஸ் தன்னோட பையனை ரீட்டா டீச்சர் கூட அனுப்பி வைக்க இன்னொரு காரணமும் இருந்திருக்கு. அதாவது இந்த ரீட்டா டீச்சர் தன்னோட டியூஷனுக்கு படிக்க வர்ற மத்த பசங்களை விட ராம் மேல மட்டும்தான் அதிக அன்பா இருந்திருக்காங்க. மத்த பசங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ராமுக்கு எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்படி அந்த டீச்சர் தான் பையன் மேல தனிப்பட்ட விதத்துல கவனம் செலுத்தி அன்பு வச்சது ராமோட பேரண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ரீட்டாவோட பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாம அந்த டீச்சரை நம்பி தன்னோட பையனை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ ரீட்டா ராம் மூலமா தோஷம் கழிஞ்சு தனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோட 13 வயசான அந்த சின்ன பையனை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க. சரியா 6 நாள் கழிச்சு 7வது நாள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த சின்ன பையன் டீச்சர் வீட்ல இருந்து தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னோட பையனை பார்த்த ராமோட அம்மா தன்னோட பையன் ரொம்ப படிச்சிருப்பான், ரீட்டா டீச்சர் இருக்கிற வரை தான் பையனோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. டீச்சர் வீட்டுக்கு போகும்போது இருந்த சந்தோஷம் இப்போ தான் பையனோட முகத்துல இல்லாததை பாக்குறாங்க. குறிப்பா ராமோட முகத்துல பயம், பீதி, டென்ஷன் இப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் பையனோட வித்தியாசமான நடத்தைய கவனிச்ச ராமோட அம்மா தான் பையன் கிட்ட, உனக்கு என்னாச்சு, நீ எதுக்காக இப்படி இருக்கிற, ரீட்டா டீச்சர் வீட்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டியான்னு கேட்கும் போது அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே ரீட்டா டீச்சர் வீட்ல தனக்கு நடந்த எல்லா கொடுமையையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். தான் பையன் சொன்ன விஷயத்தை கேட்டு ராம் அம்மாவோட உடம்பே ஒரு நிமிஷம் புல்லரிச்சு போயிருக்கு. சோ உடனடியா தான் பையனை கூட்டிட்டு அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரீட்டா டீச்சர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துற மாதிரி 13 வயசான ராமும் போலீஸ் கிட்ட சில விஷயங்களை கன்ஃபெஸ் பண்ணிருக்கான். சரியா 2021ல ரீட்டா டீச்சர் 13 வயசான ராம தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ ராம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ரீட்டாவோட பேரண்ட்ஸ் மாப்பிள்ளை வந்தாச்சு, பொண்ணை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள வச்சே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் தடபுடலா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்த அந்த சின்ன பையன் ராம குளிக்க வச்சு கல்யாண மாப்பிள்ளைக்கான புது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, ராம் மேரேஜ் பண்ண போற அந்த கல்யாண பொண்ணு டியூஷன் டீச்சரான ரீட்டா தான். அதுக்கப்புறமா மாப்பிள்ளை கெட்டப்ல இருந்த அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்து ரீட்டாவோட பேரண்ட்ஸ் முன்னாடியே ரீட்டாவுக்கு தாலி கட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ உடம்பெல்லாம் வேத்து போய் பயங்கர நடுக்கத்துல இருந்த அந்த சின்ன பையனை பார்த்து ரீட்டா என்ன சொல்லியிருக்கான்னா, நீ எதுக்கும் பயப்படாத, இது வெறும் பொம்மை கல்யாணம் தான், சோ நீ தைரியமா தாலிய கட்டுன்னு சொல்லி அந்த பையனை கட்டாயப்படுத்தி தனக்கு தாலி கட்ட வச்சிருக்கா. அடுத்ததா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாப்பிள்ளை பொண்ணு இவங்க 2 பேருக்கும் விருந்து வச்சிருக்காங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, மேரேஜ் ஆன அன்னைக்கு டியூஷன் டீச்சரான ரீட்டாவுக்கும் 13 வயசான அந்த சின்ன பையனுக்கும் நடந்திருக்கு. அதாவது டீச்சரான ரீட்டா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தன்னை நம்பி தன்னோட வீட்டுக்கு வந்த அந்த சின்ன பையனை தன்னோட தோஷத்தை கழிக்கிறதுக்காக மேரேஜ் பண்ணினது மட்டும் இல்லாம கட்டாயப்படுத்தி பாலியல் உறவும் வச்சிருக்கா. இதுல இருந்தே அந்த ஜோசியக்காரர் ரீட்டாவோட பேரண்ட்ஸ் கிட்ட மாங்கல்ய தோஷம் கழியறதுக்கு என்ன பரிகாரம் சொல்லிருப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த ஜோசியக்காரர் ரீட்டாவோட பேரண்ட்ஸை பார்த்து, உங்க பொண்ணோட மாங்கல்ய தோஷம் கழியணும் அப்படின்னா உங்க பொண்ணுக்கு ஒரு டம்மி கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறமா உங்க பொண்ணை விதவையாக்கணும், அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பொண்ணை மேரேஜ் பண்ண போற அந்த பையன் ஒரு மைனரா இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. அவரோட கண்டிஷன் படி ரீட்டாவுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. மறுநாள் விடிஞ்சதும் அந்த பொண்ணுக்கு விதவை சடங்கும் நடந்திருக்கு. அதாவது அந்த பொண்ணோட குங்குமத்தை அழிச்சு வளையலை உடைச்சி தாலிய கலட்டி ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி அந்த விதவை சடங்கையும் முடிச்சிருக்காங்க.
இந்த விதவை சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள வச்சு ரகசியமா துக்கத்தை விசாரிக்கக்கூடிய இரங்கல் கூட்டத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில சடங்குகள் முடிஞ்சதும் 7வது நாள் அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, இங்க நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெளியில சொல்லக்கூடாது, குறிப்பா உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இத பத்தி சொல்லவே கூடாதுன்னு சொல்லி ராம பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா தனக்கு நடந்த இந்த கொடுமையில இருந்து வெளிவர முடியாம தவிச்சு போன அந்த சின்ன பையன் வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். ஃபைனலா டீச்சரான ரீட்டாவையும் ரீட்டாவோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ராம் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா ரீட்டாவும் ரீட்டாவோட பேரண்ட்ஸும் ராமோட அம்மாவை பார்த்து, என் பொண்ணுக்கு மேரேஜ் நடக்காதனால தான் நாங்க இந்த மாதிரி பண்ணணும், எங்க பொண்ணை உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாபஸ் வாங்கிருங்கன்னு கெஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்த ராம் அம்மாவோட மனசை மாத்தி இறுதியில அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. இப்படி அந்த கேஸை வாபஸ் வாங்கினால போலீஸ் ரீட்டாவை அரெஸ்ட் பண்ணல. இப்போ இந்த விஷயம் ஹையர் ஆபீசரோட காதுக்கு போனதும் அவங்க அந்த சின்ன பையனை கூப்பிட்டு தனியா விசாரணை பண்ணிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ராமோட அம்மா கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினால அந்த சின்ன பையனுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி போலீஸால இந்த கேஸ்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. இன்னும் நம்ம சமூகத்துல மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வேர் ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள்ல இதே மாதிரி இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. கல்வி அறிவு இல்லாதவங்க தான் மூட நம்பிக்கையால பல குற்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்கன்னு நினைச்சா படிச்ச இந்த டீச்சர் கூட மூட நம்பிக்கையால தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கொடுமையை பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல டீச்சர் தொழிலுக்கு தகுதியே இல்லாத ரீட்டாவோட செயலை பத்தியும் ரீட்டா பேரண்ட்ஸோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.